ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே விஜய் காவேரி சீன்ஸ் தான். விஜயோட ஃப்ளாஷ்பேக் தான். விஜய் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல சொல்ல காவேரி வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக அங்கே அவங்க வீட்டில் போய் நிற்கிறாங்கல்ல, தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமா உள்ளே போனோடனே அப்படியே தொட்டு பார்க்குறாரு. அந்த வீங்கி இருக்கு அப்படின்னோடனே காவேரி, ஐயோ தொட்டே பார்த்துட்டீங்களான்னொடனே, நீ வேற, நான் அந்த இது காயம் வீங்கி இருக்கான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு விளக்கம் வர கொடுக்குறாரு. இப்போ நான் போயிட்டு இப்படி வீங்கிருச்சே ஐஸ் கட்டி எடுக்கணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அவகிட்ட கேட்டா அவங்க வீட்டுல குளிர்சாதன பெட்டியே இல்லையாமன்னொடனே, அப்புறம் அப்புறம் என்ன, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஓடி போய் எடுத்துட்டு வந்தேன்னொடனே, ஒரு 100 மீட்டர்ல ஓடி இருப்பீங்களே அப்படின்னோடனே இப்ப விஜய் சிரிக்கிறாரு. இப்ப விஜய் வந்து ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து வெண்ணிலாவோட நெத்தியில வந்து அப்படியே ஒத்தி கொடுக்குறாரு. அப்புறமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், ஈவினிங் வரேன், சரியாயிருச்சுன்னா விட்டுறலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் போகலான்னொடனே, இல்லை அப்படின்னோடனே இப்போ அவங்க கிட்ட வந்து விஜய் வந்து சொல்றாரு, சாரி ரொம்ப வலிக்குதானோடனே, இல்லை நீங்க தெரியாம தானே பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவும் பாவமா சொல்றாங்க. உடனே காவேரி கிட்ட விஜய் கேட்கிறாரு, வேற ஒரு பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்பா, நீயா இருந்ததுன்னா உன் மேல யாராவது பால் போட்டிருந்தா என்ன பண்ணணும்னே. இப்ப காவேரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க பக்கத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அதை எடுத்து என் மேல மட்டும் யாராவது போட்டிருந்தாங்க, இதை வச்சு மண்டையிலே போட்டிருப்பேனே, பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமா. இப்ப என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் வந்து மறந்தே போயிட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே. ஆனா நான் வந்தோடனே அவ ஓடி வந்தா, இப்ப வலி சரியா போயிருச்சு, வீக்கம்லாம் இல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் அப்படின்னோடனே, எனக்கு தெரிஞ்ச அவ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என் லைஃப்லயே நான் பார்த்த ஒரு பொண்ணு, எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே காவேரி கேட்காங்க, அப்போ உடனே லவ்வ சொல்லிட்டீங்களான்னு. இல்ல, 1 2ன்னு எண்ணுறாரு. 3 மாசம் ஆச்சுன்னொடனே, ஏங்க பார்த்தோன்னே பிடிச்சிச்சுல, ஏன் 3 மாசம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னோடனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்க, சாரி விஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல வந்து அவ எங்க போறா, எப்படி இருக்கிறா, என்ன என்ன படிக்கிறா, எந்த காலேஜ் போறான்னு அவளை பத்தி எல்லாமே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எங்க சித்திக்கு வர உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, வீட்டுல எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னொடனே, அப்படியா, அப்போ உங்க லவ் எப்ப சொன்னீங்க அப்படின்னோடனே, அன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த மாதிரி சாரி கட்டிட்டு ஜிமிக்கி போட்டுட்டு அவன் ஸ்டெப்ஸ்ல ஏறும்போதே கொலுசு சத்தம் கேட்டுச்சுனோடனே காவேரி அப்படியே ஃபிளாஷ்பேக்ல போயிடுறாங்க. இப்ப வெண்ணிலா வராங்க. வந்தோடனே விஜய் கிட்ட சாக்லேட் அப்படின்னோடனே விஜய் என்ன சொல்றேன்னா, எனக்கு சாக்லேட்லாம் வேணாம்னு சொல்லி அப்படியே நடந்து நடந்து வர்றாரு. காவேரி சரி வெண்ணிலா பின்னாடி பின்னாடி போறாங்க. அப்ப கரெக்டா அந்த பீரோ கிட்ட வந்தோடனே அவங்க வந்து இடிச்சிட்டு நிக்கிறாங்க. விஜய் வந்து பக்கத்துல போய் நிக்கிறாரு. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே சாக்லேட்னு மறுபடியும் கொடுக்குறாங்க. அப்போ உடனே அவங்க வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, சாக்லேட் வேணாம்னா வேற என்ன வேணும்னு. இப்ப விஜய் என்ன கேட்கிறாருன்னா, என்ன கேட்டாலும் தருவியானோடனே அப்படி ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ வந்து எனக்கு நீ தான் வேணும், என் லைஃப் ஃபுல்லா நீ எனக்கு வேணும் அப்படின்னோடனே, இல்லாட்டி சொல்லிடு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படி போனோடனே வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கணுன்னே. இப்ப விஜய் வந்து அவங்க வெண்ணிலாவை தூக்கி அப்படியே சுத்துறாரு ரெண்டு பேருமா. உடனே காவேரி வந்து, செம்ம லவ்வுங்க, சூப்பருங்க சூப்பருங்க, நாளே லவ் சொன்னோடனே தூக்கி சுத்த வர செஞ்சுட்டீங்களா, இவ்வளவு தூரம் போயிருச்சா, அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆர்வமா கதை கேட்குறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, காலேஜ் கொண்டு போய் விடுவேன், திருப்பி கொண்டு வந்து கூட்டிட்டு வந்து விடுவேன்னொடனே, அப்ப பிக்கப் டிராப்லயே போயிட்டு இருந்தீங்களா அப்படின்னோடனே, ஆமா ஆனா அது மட்டும் இல்ல, நாங்க எங்கெல்லாமா போனோம், என் பைக்ல வந்து ஏறி உட்காந்துட்டாலே என் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடும், அவ அப்படியே பூங்கொத்து மாதிரி என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்ல சொல்ல அப்படியே காவேரி வந்து அவங்க அப்படியே ஒரு ஃபேஸ்ல அப்படி ரியாக்ஷன் காட்டி யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப விஜய் வந்து ஃபிளாஷ்பேக் எல்லாமே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மீதி என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ.